நடிச்சிருப்பேன். அப்ப என் கூட வந்து இருக்கிறவரு ஒரு சினிமாவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தார், நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அப்பவே என்னோட வந்து ஒரு 12 வயசு வந்து ரொம்ப ஜாஸ்தி வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்துல நான் ரொம்ப வந்து யங்கா இருந்திருப்பேன். அப்போ எனக்கு சின்ன வயசுல எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, "தம்பி எனக்கு எல்லாரையும் தெரியும் தம்பி. எனக்கு தெரியாத டைரக்டரே கிடையாது தம்பி. நான் எல்லாத்துலயும் கலக்குவேன் தம்பி." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானே அன்னைக்கு வந்து எனக்கு இருந்த அன்னைக்கு சிற்றறிவுல, "அண்ணா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. கொஞ்சம் வந்துட்டு ஏதாவது நடிக்கிறதுலாம் கொஞ்சம் சொல்லி விடுங்கண்ணா." அப்படி இப்படின்னு சொல்லிட்டா, கடைசியில பாத்தீங்கன்னா, அந்த ஆளு ஏதோ எங்கேயோ ஒரு 2 படத்துலயோ 3 படத்துல தலைய மட்டும் காட்டியிருப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி பார்த்திருப்பேன். அவர் கொடுத்த பில்டப் எங்க பயங்கரமான பில்டப். கடைசியில ஒரு சீரியல்ல கூட பார்க்க முடியல நானு. சினிமாலாம் வேணாம். சீரியல்ல ஆள காணோம். இப்ப வரைக்கும் ஆளே காணோம். என் கூட நடிச்ச அந்த பாம்பேல நடிச்ச இன்னொரு பொண்ணு, அவ ஒரு பிரபலமான நடிகை ஆயிட்டா. பிரபலமான நடிகை ஆயிட்டா. நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய சேனல்ஸ் இவங்கலாம் வந்து பேட்டி கேட்டாலுமே ஐயோ கொடுக்க கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படியோ நல்லதோ கெட்டதோ ஒரு பிரபல்யம்ன்றது தானா அவ்வளவு ஈஸியா வராது. அவ்வளவு ஈஸியா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது வந்து ஒரு காட்ஸ் கிரேஸ், ஏதாவது ஒரு சத்கர்மா தான். அப்போ நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நானும் அந்த பொண்ணு, அந்த நடிகை பேரை நான் சொல்ல விரும்பல. இந்த மாதிரி நான் வந்து மீடியாவுக்கு வந்து உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து பார்த்தா நான் படம் ப்ரொடியூஸ் பண்ற அந்த அளவுக்கு போயிருக்கேன். பல பேப்பர்ல என்ன வந்து எழுதிருப்பாங்க வந்து. அதே போல ரைட்டர் யூனியன்ல மெம்பரா இருப்பேன், ப்ரொடியூசர் யூனியன்ல மெம்பரா இருப்பேன், வந்துட்டு மியூசிஷியன் யூனியன்ல மெம்பரா இருப்பேன். மியூசிக் டைரக்ஷனா ஒரு படம்லாம் பண்ணியிருப்பேன். அது வந்துச்சு வரல. இதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஒரு மனோநிலை. அதாவது எப்படி சொல்றது, வேற ஒரு உலகத்துல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. வேற ஒரு உலகத்துல அப்படி இருக்கவங்க தான். இப்போ நான்லாம் தெளிவாயிட்டேன். நமக்கு சினிமா கொஞ்சம் ஒத்து வரல அப்படின்ற போது விட்டு விலகிடுவோம் அப்படின்னு விலகிட்டு நம்ம வந்து இன்னைக்கு ஜோசியம், அதே மாதிரி பயிற்சி, ஒரு கவுன்சிலிங், ஒரு ஆன்மீகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற ஆன்மீகம் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி வெளிநாட்டுக்கு போய் வந்துட்டு சந்திக்கக்கூடியது, பயிற்சி வகுப்புகளை கண்டக்ட் பண்றது, இப்படி வீடியோ பேசுறது அப்படின்னு நான் வந்து ஒரே இதை புடிச்சிட்டு இருக்கல. ஆனா ஒரு சிலர் இந்த சினிமால பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் எப்படியும் வந்து நான் டைரக்டர் ஆயிடுவேன், நான் எப்படியும் வந்து ஒரு பெரிய நடிகர் ஆயிடுவேன்னு வயசாயிடுச்சு. என்னடா வேற உலகத்துல இருக்காங்களா அப்படின்னு நமக்கு பிரமிப்பா இருக்கும்ல. அப்படிதான் நான் எடப்பாடி அவர்களை பாக்குறேன். ரொம்ப எனக்கு வந்துட்டு ஓப்பனா சொல்லணும்னா பாவமா இருக்கு. ஒரு பக்கம் ஒரு அறியாமையில இருக்காரு, ஏதோ ஒரு அறியாமையில இருக்காரு. ஒரு ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவோம், எக்ஸ்ட்ரீம் இன்டெலிஜென்ஸ் இன் எனிதிங் லீட்ஸ் டு லாஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். அதீத ஆசை எப்படியாவது நாம ஆயிடும். நம்ம கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது, கோடி விட பணம் இருக்குது. இப்போ மேலிடம் ரைடு விட்டாச்சுன்னா உடனும் முடிவு பண்ணியாச்சுன்னா இவர் பாட்டம்ல இருந்து டாப் வரைக்கும் கட்டிடுவாங்க. டாப் வரைக்கும் காட்டினாங்கன்னா ஒரு அருணா கயிறு கூட மிஞ்சாது. எப்படி ஒரு அருணா கயிறு கூட மிஞ்சாது. தூங்க மனுஷனுக்குல தூக்கமே வராது. அப்போ கூடிய விரைவில் அரசியலில் அனாதையாகி விடுவார் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறமா நீங்க எடப்பாடி பழனிசாமின்னு கூட மாட்டீங்க, அனாதை, அரசியல் அனாதை பழனிசாமின்னு கூப்பிடுவீங்க.